ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் வந்து காஸ்ட் ஆஃப் லிவிங் இன் யூஏஇ தான் பார்க்க போகிறோம் ஃபார் கப்பல். ஃபர்ஸ்ட் நான் வந்து உங்கள் எல்லாருக்கும் ஒன்று சொல்லி ஆகணும். துபாய்ன்றது ஒரு கண்ட்ரி கிடையாது. துபாய்ன்றது யூஏஇயோட ஒன் ஆஃப் தி எமிரேட்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து ரெண்ட்டு பார்த்துலாம். ரெண்ட் வைஸ் நீங்கள் போனீங்கன்னா வந்து இங்கே வந்து ஸ்டூடியோ இருக்குது, 1 BHK இருக்குது அண்ட் கோசான்னா 2 BHK 3 அது மாதிரி போயிட்டே இருக்கும். ஸ்டூடியோனா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரூமு, ஒரு கிச்சன், ஒரு பாத்ரூம், இதுதான் ஸ்டூடியோ. நீங்கள் இப்போ ரெண்ட்டுக்கு ரூம் பார்க்குறீங்கன்னா ஃபர்னிஷ்டும் இருக்குது, அன்ஃபர்னிஷ்டும் இருக்குது. நான் வந்து சஜஸ்ட் பண்ணுறது அன்ஃபர்னிஷ் தான் சஜஸ்ட் பண்ணுவேன். இப்போ வந்து எமிரேட்ஸ் வைஸ் வந்து நம்ம ரெண்ட்டு பார்த்தலாம். அபுதாபி தான் வந்து யூஏயோட கேபிட்டல். அபுதாபியில் வந்து பார்த்தீங்கன்னா 2900லேருந்தே ஸ்டார்டிங். இதுவே நீங்கள் உள்ள வில்லா சைட்லாம் போனீங்கன்னா அங்கெல்லாம் வந்து அந்த வில்லாலே வீடு இருக்கும். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும், 1500 1000 அது மாதிரி கிடைக்கும். அடுத்து செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா துபாயில் வந்து 5000லேருந்தே ஸ்டார்டிங். ஆனால் இந்த 5000 வந்து பார்த்தீங்கன்னா தேரா சைட்லாம் அங்கே. இதே நீங்கள் வந்து சிட்டி சைடு மெரினா, பிஸ்னஸ் பே, டவுன் டவுன்லாம் போனீங்கன்னா 8000 அபோவ் கண்டிப்பாக இருக்கும். அடுத்து வந்து ஷாஜான் ராசல் கைமா வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங்கே வந்து 2000லேயே கிடைக்கும். அடுத்து வந்து அஜ்மன் வந்து உங்களுக்கு ரொம்பவே விலை கம்மியாகவே உங்களுக்கு கிடைக்கும். ஸ்டார்டிங் வந்து 1200 லைக் 1500லேயே உங்களுக்கு வீடு கிடைக்கும். அண்ட் லாஸ்ட் வந்து ஃபுஜேரா அண்ட் உமல் குயின் சைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 1700லேயே உங்களுக்கு வந்து ரெண்ட்டுக்கு வந்து வீடு கிடைக்கும். இது எல்லா ப்ரைஸுமே நான் சொல்கிறது வந்து 1 BHKக்கு. ஒரு சில பேர் வந்து ஷாஜான் அஜ்மனில் ஸ்டே பண்ணியிருப்பாங்க. பட் ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா துபாயில் இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துபாயில் வந்து ரெண்ட் வந்து ஜாஸ்தி இருக்கும். ஷாஜான் அஜ்மனில் வந்து ரெண்ட் வந்து ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்கும். அதனால் ரெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா துபாய் வந்து ரொம்பவே எக்ஸ்பென்சிவ். இதுவே வந்து ஷார்ஜா அஜ்மன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ரெண்ட் வந்து நீங்கள் இங்கே எப்படி பே பண்ணுற மாதிரி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா மந்த்லியும் இருக்குது, இயர்லியும் இருக்குது. இயர்லி போனீங்கன்னா கான்ட்ராக்டர் போடுற மாதிரி இருக்கும், ஐ மீன் அக்ரிமெண்ட். நீங்கள் ரெண்ட்டுக்கு வீடு பார்க்கும்போது மெயினாக வந்து லொக்கேஷன் பாருங்கள். நீங்கள் வந்து குழந்தைங்க யாருனா சில்ட்ரன்ஸ் யாருனா வச்சுருந்தீங்கன்னா லொக்கேஷனை மெயினாக கொஞ்சம் பார்த்து எடுங்க வீடு ரெண்ட்டு. அடுத்து ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா க்ளாசரி வந்து மந்த்லி வந்து 800லேருந்து 1000 ஆகும் ஃபார் கப்புள்ஸ். நான் சொல்கிறேன் 2 பேருக்கு. அடுத்து வந்து டிரான்ஸ்போர்ட் பொறுத்தவரையும் கார் வந்து மோஸ்ட்லி இங்கே வந்து ஆஃபீஸ்லேயே கொடுத்துருவாங்க. ஒரு சில ஆஃபீஸில் கொடுக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து கார் வந்து கண்டிப்பாக இங்கே இருக்கணும். இங்கே வண்டிலாம் கிடையாது, காரு தான். பிகாஸ் வெயில் அவ்வளோ அடிக்கும், வண்டியிலலாம் போகவே முடியாது. கார் கண்டிப்பாக இருக்கணும். ஒரு நல்ல கார் நீங்கள் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இஎம்ஐ மினிமம் வந்து 800னா பே பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் பெட்ரோல் கண்டிப்பாக மந்த்லி ஒரு 500 ஆகும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சேவா வந்து பார்த்திங்கன்னா வின்டர் சீசனில் வந்து நம்ம ஃபேனே இல்லாமல் கூட இருந்துடலாம். பட் வெயில் காலத்தில் வந்து ஏசி இல்லாமல் கண்டிப்பாக இருக்க முடியாது. ஸோ சம்மர் சீசனில் வந்து 400லேருந்து 600க்குள்ளே ஆகும். இதுவே வின்டரில் வந்து பார்த்திங்கன்னா 200லேருந்து 300 ஆகும். அண்ட் ஃபைனலி வைஃபை. நம்ம ஊர் மாரிலாம் இங்கே வந்து மொபைல் நெட் வந்து ரீசார்ஜ் பண்ண முடியாது. பிகாஸ் ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஸோ எல்லா வீட்லேயும் வைஃபை இருக்கும். அது வந்து மந்த்லி வந்து 200 ஆகும். இதை தவிர வந்து என்டர்டைன்மெண்ட், அவுட் சைட் ஃபுட்லாம் வந்து கண்டிப்பாக சாப்பிடணும் தோணும். இங்கே வந்து வீட்லேயே சமைச்சு சாப்பிட முடியாது. அவுட் சைட் ஃபுட்டும் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் தோணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி ஒரு 300லேருந்து 500 ஆகும். ஸோ ஒரு கப்பலுக்கு வந்து மினிமம் மந்த்லி எவ்வளோ ஆகும்னு பார்த்தீங்கன்னா 6000லேருந்து 7000 ஆகும். இது நான் வந்து லக்ஸரி லைஃப் இல்லாமல், இதுவே நீங்கள் லக்ஸரி லைஃப் போனீங்கன்னா இதுக்கு மேலேயே ஆகும். நான் வந்து ரெண்ட்டு சொன்னேன் இல்லைங்களா, அது எல்லாமே 1 BHKக்கு தான் சொன்னேன், ஸ்டூடியோக்கு சொல்லலை. அதுக்கப்புறம் நான் சொன்ன ப்ரைஸு, க்ளாசரி, டிரான்ஸ்போர்ட்டு, இது எல்லாம் சொன்னேன் இல்லைங்களா, அது எல்லாமே நான் சொன்னது மினிமம் தான் சொன்னேன். இதுவே நீங்கள் வந்து இன்னும் லக்ஸரி லைஃப் வாழணும்னு நினச்சிங்கன்னா இதோட எக்ஸ்பென்சிவ் ஆகும். எங்களுக்கு வந்து எவ்வளோ மந்த்லி செலவாகுது நான் சொல்கிறேன். எங்களோட வீடு வந்து 1 BHK. அதோட ரெண்ட் இயர்லி வந்து பார்த்தீங்கன்னா 19,000. நாங்கள் வந்து ஷார்ஜா மொபைலால் இருக்கோம். அடுத்து வந்து செகண்ட் வந்து க்ளாசரி வந்து எங்களுக்கு மந்த்லி 800லேருந்து 1000 ஆகும் 2 பேருக்கு. அதுக்கப்புறம் வந்து டிரான்ஸ்போர்ட் வந்து கார் வந்து ஆஃபீஸ்லேயே கொடுத்துட்றாங்க, அதனால பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் சேவா வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து சம்மர் சீசனில் கண்டிப்பாக வந்து 500லேருந்து 600க்குள்ளே ஆகும். இதுவே வின்டரில் வந்து பார்த்திங்கன்னா 200லேருந்து 300க்குள்ளே தான் ஆகும். அடுத்து வந்து என்டர்டைன்மெண்ட், அவுட் சைட் ஃபுட்டுலாம் பார்த்திங்கன்னா என்டர்டைன்மெண்ட் எங்களுக்கு எதுவுமே இல்லை. நாங்கள் எதுவும் அவ்வளோமா வெளியே போக மாட்டோம். அவுட் சைட் ஃபுட் மட்டும் நல்லா சாப்பிடுவோம். அது மட்டும் ஒரு 300 ஆகும். ஸோ மந்த்லி எங்களுக்கு இவ்வளோ செலவாகும். இதேமாரி யூஏக்கு மோர் அப்டேட்ஸ்க்கு என்னை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.